கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி வர வைக்கிறேன். இன்று ஒரு விசேஷித்த நாள். எனக்கு என்னோட பர்த்டே. இந்த பர்த்டேல 2 விஷயங்கள் எனக்கு எப்பவுமே நினைவு வரும். என்னன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தார். கர்த்தரோட நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எப்பவுமே நான் நினைவு கூறுகிற 2 விஷயங்கள். ஒன்று, கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தார், இன்னும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தாருன்னு. இன்னும் சுகத்தோடும் பெலத்தோடும் ஜீவனோடு இன்று உயிரோடு இருக்கிறோன்னா கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. 2வது, நம்முடைய பெற்றோர். எபேசியர் 6:1-2-3 இப்படியா வாசிக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. இந்த 2 காரியங்களை என்னுடைய எல்லா பிறந்த நாட்களிலும் நான் கேக் கட் பண்றேன்னா, எனக்கு கிஃப்ட் வருதா அப்பெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன். அதிகாலை எழுந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு, 2வது என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணி அவங்ககிட்ட நான் பிளஸ்ஸிங் வாங்கிப்பேன். அவங்க என் கூட இல்லை, தூரமா இருக்காங்க அப்படி இன்னாலும் நான் அவங்களுக்கு கால் பண்ணி நான் அவங்ககிட்ட பிளஸ்ஸிங் வாங்கினாதான் எனக்கு அந்த டே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். 2 விஷயங்களை ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. 1, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். 2வது, அவங்கள கனம் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த 2 விஷயங்களை நம்ம பண்ணும்பொழுது கர்த்தர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். யோசிக்கலாம், எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைன்ற யோசிங்களுக்கு சொல்றேன். நம்முடைய பரம தகப்பன் ஏசப்பா, அவருக்கு நன்றி சொல்லுங்க. பிறந்த நாள எனக்காக நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா உங்களுடைய விஷயம் என்னோட கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காக்க கடவர். இன்னைக்கு யாருக்காச்சும் பர்த்டே இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காக்க கடவர். God bless you all.